ஸோ என்னன்னாக்கா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஐபிஎல்ல என்ன நடந்துட்டு இருக்குது. ஸோ சென்னை மும்பை அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வந்து ஒரு சின்ன கான்செப்டா போஸ்ட் வந்து நம்ம வந்து கௌதம் மேனனாவும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை. ஸோ வாங்க வீடியோ கொண்டு போயிடலாம். Well, yeah, IPL 2022 இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சமீப காலத்தில் என்னன்னாக்கா நான் வந்து கௌதம் மேனன். ஸோ நான் வந்து மணிரத்னமோட வெரி பிக் ஃபேன். ஐ எம் இன்ஸ்பயர்ட் பை ஹிஸ் ஃபிலிம்ஸ். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி நம்ம இப்போ பேச வரதில்ல. we are going to talk about lot about IPL, especially when it comes Mumbai and CSK. ஸோ Mumbai and CSK எவ்வளோமா ஆடிட்டு இருக்காங்கன்னு we are witnessing with our own eyes. ஸோ இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண நம்ம வந்து கேப்டன் வர போறாரு. So first of all, we'll talk about the auction. Income captain, what do you say about the IPL? ஏய் என்ன தம்பி என்ன சொல்ல வேண்டியதாகுது? என்ன தமிழ்ல கேளுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. Well, இப்போ ஐபிஎல் வந்து சென்னை மும்பை வந்து ரொம்ப கேவலம் ஆடிட்டு இருக்காங்க, நல்லாவே தெரியும். ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா என்னடா ஆடிஷன்ல பிளேயர் எடுத்திருக்கீங்க? என்னடா ஆடிஷன்ல? அது என்ன ஆடிஷன்? ஆடிஷன் தானே கேமராமேன் சொல்லுங்க. ஆக்ஷன் அது ஆடிஷன் இல்ல. ஆக்ஷன் இது இந்த சவுத் மேல இருக்கிற அடிக்கிறதா? அது இல்லையா, பிளேயர்ல ஏலத்துல எடுக்கிறது அது ஆக்ஷன் வாங்கயா. அது விடுங்க, நான் தமிழ்ல சொன்னேன், நீங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்க, அவள் தானே விடுங்க. அதாவது என்னன்னா இந்த சென்னை டோமர் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன எங்க தலை சொன்னாரு தலை என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லல. அங்க பாரு அவர் பாட்டு கீப்பிங் பண்ணிக்கிறாரு. 3 பால் ஆட்டு 6 பால் ஆட்டு 3 ரன் அடிச்சுட்டு போயிருக்கிறாரு. என்ன இதெல்லாம் கேட்க மாட்டீங்க? யார் அந்த பையன்? யாருங்க? இல்ல ஓப்பனிங் இறங்கி வந்து அவனு ஏதோ பிளே டெயின் பண்ணாங்க பாருங்க. யாரு ஏலத்துல திரும்பி வாங்கிக்கிறாங்க பாருங்க. சிஎஸ்கே ரீடைன் பண்ணது ஜடேஜா, மொயின் அலி, ரித்துராஜ், கைக்வாடு, தோனி. அந்த பையன் 3 சொன்னீங்க பாருங்க, கைக்வாடு. அந்த மன்னிச்சுக்கோங்க, அந்த பையன் என்ன என்ன ஆடுறீங்க? என்ன பாட்டுக்கு ஆடுங்கன்னா உங்க பாட்டுக்கு நீங்க ஆடிங்கிறீங்களே, இது நியாயமா? இது உங்களை அவ்வளவு கோடி ரூபாய் குத்து வாங்க அடுத்து வெக்கம் இல்ல. அப்புறம் யார் இன்னொரு தம்பி? அந்த தம்பி பேர் என்ன? இன்னொரு தம்பி நம்ம சிஎஸ்கே தலை தோனி தான். இல்ல இல்ல கேமரா பண்ணுங்க, நான் வண்டியா பேசுவேன். கேமரா பண்ணுங்க. இன்னொரு பிளேயரா மொயின் அலி. அவன் பாகிஸ்தான்காரன். அவனை ஏன்டா நீங்க ஏலத்துல? இல்லையா, அவன் இங்கிலாந்துக்காரன். இங்கிலாந்துக்காரன் கூட எப்பறம் எடுக்குங்க? வெள்ளைக்காரனை எப்பவுமே எடுக்க கூடாதா? தெரியுமில்ல? என்ன கிரவுண்ட தான் தருவின்கிறாங்க. அடத்து என்ன இதெல்லாம் கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. அப்புறம் இன்னும் தம்பி, யார் தம்பி அது? கேப்டன் ஜடேஜா. கேப்டன் எப்பவுமே நான் தான்டா. இல்லையா, சிஎஸ்கே ஜடேஜா தான் கேப்டன். ஜடேஜா கேப்டன். அந்த தம்பி பத்தி ஏதோ சொல்ல தேவையில்லை. காரி வாயில ஏதாவது வந்துட போகுது. அப்புறம் ஸோ கேப்டன் இப்போ வந்து நீங்க வந்து கல்வி ஊத்துந்தாலும் அவங்க ஒன்றும் ஆட போறது இல்லை, ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அதாவது இந்த 2 டீம் ரொம்ப கொடூரமா ஆடினுக்குது. 4 மேட்சும் வலுக்கட்டாயமா தோத்துட்டாங்க. இத பத்தி நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் ஆஃப் தி கேமரால பச்சையா திட்டுவேன். Well, Captain, thank you so much for your feedbacks. So, சமீபமா ஒரு 2 டீம் 3 டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அதை பத்தி என்ன சொல்றீங்க? Why don't you talk about RCB? அந்த தம்பிங்களை பத்தி எம்சிபி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட். எம்சிபி இல்ல, ஆர்சிபி. ஆர்சிபி என்ன அந்த பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட். அந்த என்னையா சடன்ல உங்க பிராண்ட்லாம் சொல்றீங்க? யாரு இது? கேமராக்கு வாங்க அடிக்க மாட்டேன். வாங்க அடிக்க மாட்டேன். பரவாயில்ல. அதாவது என்னன்னா ஜம்சம் யாரு இந்த தம்பி? நேத்து ஆஸ்திரேலியால இருந்து ஒரு தம்பி வந்துச்சு. அந்த தம்பி பேர் என்ன? அனுஜ் ராவத்தும் என்னவங்கயா? இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத. கேமரா இருக்குதுன்னு பாக்குறேன். இல்ல நான் கெட்ட வார்த்தை பேச தெரியுமில்ல. அது என்னன்னா அந்த தம்பி ரொம்ப அருமையா ஆடிச்சு. அப்புறம் நம்ம கோலி வந்து ரொம்ப அருமையா ஆடினாரு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, சிறப்பா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு இசலா கப்பு நம்தேதான். Well, thank you so much, Captain. இந்த RCB fans வந்து இது ரொம்ப லைக் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஸோ அந்த 2 புது டீம் பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். என்ன புது டீம்? அந்த 2 டீம் தான் ஐபிஎல் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்குது. ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க தம்பிங்களா, சின்ன பசங்களா. பாருங்க, இந்த டிவியை பாருங்க, ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணுங்க. அதாவது எப்பவுமே என்ன பண்றீங்கன்னா சென்னை மும்பை மாதிரி ஆடாதீங்க. உண்மையா நேர்மையா ஆடுங்க. அப்பதான் வெற்றி தானா வரும். 4 வாட்டி 5 வாட்டி கப் அடிச்சா நீங்க நல்ல டீம் இல்ல.
இப்போ ஒழுங்கா ஆட கத்துக்கினா நீங்க நல்ல டீம். வரட்டுமா? வர தம்பி. இந்த சீசன்ல கடைசி கேர், இந்த சீசன்ல யார் சாம்பியனா வாங்க? அதான் ஆரம்பத்துல சொன்னேன்னு, ஈசாலா கப் நம்து. 12 வருஷம் இருந்தாலும் அவள்தா, 13 வருஷம் இருந்தாலும் அவள்தா, 6 வருஷம் இருந்தாலும் அவள்தா, 60 வருஷம் இருந்தாலும் அவள்தா. ஈசாலா கப் நம்து தம்பி.